ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்டி சமையல். இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க என்னோடய ஸ்டைலில் செஞ்சு காட்ட போகிறாங்க. கொழுக்கட்டை தாங்க செஞ்சுருக்கேன். அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கிறேன். இந்த கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்காக நான் ஒரு பேன் எடுத்துருக்குறேங்க. அதில் 1 டம்ளர் வறுத்த பச்சரிசி மாவு போட்டேன். ஒரு பிஞ்சளவு உப்பு, நல்லா கொதித்த சுடுதண்ணி எடுத்து தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அந்த மாவு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். ஒரு கரண்டினால் கலந்துக்குங்க. இது நல்லா கலந்த பின்னாடி நம்ம கையினால் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கணும். அப்போ தான் சாஃப்டாக இருக்கும் அந்த மாவு. அது அப்படி இருக்கட்டும். இப்போ ஒரு தட்டத்தில் அது தேவையான பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். நான் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணி தாங்க செய்ய போகிறேன். தேவையான அளவு நாட்டு சக்கரை, தேங்காய் பூ, கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் எடுத்துக்கலாம். உருண்டைகள் நம்மளுக்கு தகுந்த மாதிரி நம்ம உருட்டிக்கலாம். நான் ஒரு உருண்டை எடுத்து அதை ஒரு தட்டத்தில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சு உள்ளே நான் பூரணத்தை வச்சு நல்லா உருட்டி எடுத்துக்க போகிறேங்க. இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்த பின்னாடி அதுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக செய்கிறதுக்காக நான் பாஸ்மதி அரிசி ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நல்லா கழுவி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு தண்ணி வடித்து எடுத்து வச்சுக்கிறேன். அந்த உருண்டையை அதில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நம்ம ஸ்டீமரில் வச்சு வேக வச்சுக்கலாம். ஸ்டீமர் இல்லைன்னா நம்ம இட்லி பாத்திரத்தில் துணியை போட்டு கூட வச்சுக்கலாம். ரொம்பவும் சூப்பராக அருமையாக சீக்கிரமாக ரெடி ஆயிரும். ஏன்னா ஏற்கனவே சுடுதண்ணியில் வெந்திருக்கிறதுனால ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். பாருங்கள், உள்ளே சூப்பராக ரெடி ஆகிருக்குது. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஹெல்த்தியானதும் கூட. நீங்களும் ஸ்கூல் விட்டு வரவங்க குழந்தைகளுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.